அமெரிக்காவுடைய போர் விமானம் ஒண்ணு நார்வே போறதா போய் சொல்லிட்டு திடீர்னு ரஷ்யாக்குள்ள புகுது ரஷ்யாவோட ராணுவ தளத்தை போட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. அப்ப அடுத்து அங்க என்ன நடந்தது தெரியுமா? எந்த ஒரு விமானத்தாலையும் போக முடியாத அளவுக்கு 70,000 உயரத்துல பறந்த எதிர் நாடுகளை உளவு பார்க்கக்கூடிய விமானத்தை தயாரிக்குது அமெரிக்கா. சரியா 1960 இந்த விமானத்தை நாங்க நார்வே நாட்டுல பறக்க விட்டு சோதிச்சு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா திடீர்னு வண்டியை ரஷ்யா பக்கம் திருப்பி ரஷ்யாவோட சீக்கிரட்டான ராணுவ தளத்தை எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிக்குது. இதை கண்டுபிடிச்ச ரஷ்யா அட்டாக் பண்றதுக்காக பல ஏர்கிராப்ட் அனுப்பியும் எந்த ஒரு ஏர்கிராப்டாலையும் 40,000 அடிக்கு மேல போக முடியல. ஆனா அந்த அமெரிக்காவுடைய உளவுப்பாக்கு விமானம் 70,000 அடியில பறந்துட்டு இருந்தது. ஆனா பாவு அப்ப அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல போல நம்ம விளையாண்டுட்டு இருக்குது சோவியத் ரஷ்யா அப்படின்னு. அப்பதான் புதுசா தயாரிச்சு வச்சிருந்த SA-2 அப்படிங்கிற மிசைல சோதிச்சு பாக்குறதுக்காக அந்த அமெரிக்காவுடைய உளவு விமானத்தை நோக்கி அனுப்புது சோவியத் யூனியன். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த அமெரிக்காவுடைய விமானம் இன்னைக்கு பல துண்டுகளா வைக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோட மியூசியத்துல. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.